எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டுமென்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புவோம். சிப் பண்ணி குடிக்கிறனால இந்த இடமும் ஒரு மாதிரி வழவழப்பு தன்மையோடு இருக்கும். அப்புறம் அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும். அது நம்மளால் தண்ணி குடிக்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். குழந்தைங்க பாட்டிலுக்கு கல் உப்பு போட்டு நல்லா குலுக்கி வச்சுட்டு கழுவுங்க. உள்ளார விட்டு கழுவ முடியாது. அதுவே நம்ம பெரியவங்க பாட்டிலுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வினிகர் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற விட்டுருங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா குலுக்கி கொஞ்ச நேரம் விட்டுருங்க. விட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல் போயிடும். இது நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாட்டில் தான் இப்போ வினிகர் ஊற்றி வச்சுருக்கேன். இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு க்ளீன் பண்ணலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வாங்கின பேக் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பிக் ஷாப்பரோட குச்சி பேக் கிழிஞ்சு போயிடும். ஆனால் ஸ்டிக்கு நல்லாயிருக்கும். அதை நம்ம எடுத்து வச்சுருப்போம். அது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குச்சி எடுத்துட்டு இந்த நெட் பேக் நல்லா இந்த மாதிரி டைட்டாக சுற்றி நல்லா ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இதை நம்ம கைவிட்டு கழுவ முடியாது. இந்த மாதிரி பாட்டிலில் நல்லா க்ளீன் பண்ணி தரும். இந்த மாதிரி பேக் தேவையில்லாமல் நம்ம தூக்கி தான் போடுவோம். அதை இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தூக்கி போடுறத கூட பயனுள்ளதாக மாற்றிக்கிறது தானே ஒரு குடும்ப தலைவிக்கு அழகு. இந்த மாதிரி நல்லா வினிகர் போட்டு ஊற வச்ச பாட்டிலை நல்லா இதை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா 2 in 1 பர்பஸ் நம்மளுக்கு. ட்ரை பண்ணி பாருங்களேன். அந்த உள்ளார இருக்க பேட் ஸ்மெல்லும் போயிடும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஹாட் பேக் யூஸ் பண்ணுவோம். இது ஃப்ளாஸ்க்கு மாதிரி தான். சம்டைம்ஸ் நம்ம ஏதாச்சும் போட்டு வச்சுருந்த ஃபுட்டோட ஸ்மெல் இருக்கும். அல்லாட்டி அந்த ஃப்ளாஸ்கில் ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா யூஸ் பண்ணாத சமயத்தில் இந்த மாதிரி பேக்கிங் சோடாவை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அதில் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும்ல, அது வராமல் இருக்கும். யூஸ் பண்ணாத சமயத்தில் இப்படி போட்டு வச்சுருங்க. அப்போ நம்ம யூஸ் பண்ண எடுக்கும்போது ஹாட் பேக் எப்பயும் ஸ்மெல் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஃப்ளாஸ்க்குக்கும் அப்படி போட்டு வைக்கலாம். சர்க்கரை போட்டு வைப்பாங்க. ஏன்னா ரெகுலராக காஃபி டீ போட்டு யூஸ் பண்ணுறவங்க
ஃப்ளாஸ்கில் சர்க்கரை போட்டு வைப்பாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம இந்த மாதிரி சாரீஸ் ஃபோல்ட் பண்ணி பீரோவில் வச்சுருப்போம். எல்லா சாரியும் சில சாரிகள் நம்ம கட்டாமல் உள்ளார வச்சுருப்போம். சில்க் சாரீஸ்லாம் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்தால் தான் கட்டுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குளிர்காலத்தில் பீரோவில் ஒரு மக்குன வாடை வரும். அது துணிகளும் ஏறி நம்மளுக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பரில் கொஞ்சோண்டு ஜவ்வாது போட்டு, முந்தியெல்லாம் விற்பாங்க ஃப்ளவர் டஸ்ட்டுன்னு துணிகளுக்கு இடையில் போடுறதுக்குன்னே. இப்போ நம்ம காஞ்ச பூக்கள் எடுத்து வச்சோம்ல, அதை கூட இந்த மாதிரி ஜவ்வாது மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சாரிகளுக்கு இடையில வச்சிட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும். அதுவே இந்த ஜவ்வாது கூட இந்த மாதிரி ஜவ்வாது மிக்ஸ் பண்ணி அது கூட அரிசி எடுத்து வச்சு பீரோக்குள்ளார வச்சிட்டிங்கன்னா எல்லா தட்டில் வரிசைக்கு 4 தட்டு 5 தட்டு லோக்கர் இதெல்லாம் இருக்கும். அதில் இந்த மாதிரி ஒரு 4-5 பொட்டணங்களை தயார் பண்ணி பீரோக்குள்ளார வச்சிட்டிங்கன்னா இந்த அரிசி பீரோவில் இருக்க ஈரப்பதத்தை உறிஞ்சிரும். இந்த ஜவ்வாது எப்பையும் வாசமாக இருக்க உதவி பண்ணும். அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சிறதுக்கு சாக் பீஸ் இருக்குல்ல, அது கூட சின்ன சின்ன துண்டாக போட்டு வச்சிங்கன்னா அந்த டோர்லாம் துரு பிடிக்காமல் அந்த ஈரப்பதம் போய் மக்கின ஸ்மெல் அடிக்காமல் பீரோ எப்பயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பீரோவில் வார்ட்ரோப்பில் இது மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா, அரிசி ஜவ்வாது கலந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். நம்ம பீரோ திறக்கும் போது நம்ம துணிகளும் அந்த மக்கின ஸ்மெல் அடிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம எடுக்கும்போது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்காமல் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கட்டிட்டு போகலாம். இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.